இந்த நமக்கு தம்பி, தங்கச்சி, அண்ணா இவங்கலாம் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் கலாய்ச்சாலும், நம்ம போடுறது ஏதாவது ஒண்ணு புடிச்சிரும். அந்த மாரி என் தங்கச்சிக்கு நான் போடுற காஃபினா ரொம்ப பிடிக்குமா, ஸோ காஃபிக்காண்டியே என் வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு போறா. அப்படின்னு சொல்லுவா. ஆனா, அவ மெயினா வந்தது விவிஷாக்காண்டி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்ல வந்து என்ன லைக் பண்ணுவாங்க அப்படி சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். எனக்கு இந்த சமைக்கிற வேலை இல்லாட்டி செம போர் அடிச்சுரும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு ரீசென்ட்டா ஏன்னே தெர்ல. ஆனா, அதே டைம்ல, ஐயோ! இவ்ளோ டயர்டா இருக்கே! அப்படிங்கிற மாரியும் இருக்கு. என்னென்னலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு ஈவினிங் கிளம்பி வந்துட்டு, அங்க கொஞ்ச நேரம் எல்லாரோடையும் உட்காந்து நல்லா ஜாலியா விளையாடி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் தம்பிய தான் பானிபூரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. காரைக்குடியில ஒரு கடையில எங்களுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். அந்த கடை என்னன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் விளாக் போடுறேன். அந்த கடையில செமையா இருக்கும். ஸோ அங்க தான் எப்பயுமே வாங்கி சாப்பிடுவோம். நாங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த கடையில கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்ப தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் எங்க அம்மா செஞ்ச சப்பாத்தி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நைட் ஒரு 8:00 ஆயிடுச்சு. ஏன்னா, அடுத்து போய் பாப்பாவ தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான். இன்னைக்கான விளாக் இதோட முடிஞ்சுச்சு. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய்.